بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ரமலானிய நிகழ்ச்சி நிரலில் இன்று 21வது பாடமாக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தஹ்சீலு தக்வா ஹுஸ்னுல் குலுக் ஃபி ரமலான். ரமலான் மாதத்திலே இறையச்சத்தை பெற்றுக்கொள்ளுதலும் ஹுஸ்னுல் குலுக் அழகிய ஒழுக்கத்தையும் இறையச்சத்தையும் ரமலான் மாதத்திலே பெற்றுக்கொள்ளல். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறையச்சம் என்பது அது ஃபரீலத்து சியாம், கடமையான நோன்பை நிறைவேற்றுவதன் மூலமாக ஒரு பாத்தினான உள்ரங்கமான ஓர் அடையாளமாக இருக்கின்றது. ஹுஸ்னுல் குலுக் உயர்ந்த ஒழுக்க விழுமியத்தை பொறுத்தவரையில் அது வெளிப்படையானதாக இருக்கும். ஆகவே உள்ரங்கமும் வெளிப்படையும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அங்கு உண்மையான ஒரு யதார்த்தத்தை காண முடியும். சகோதரர்களே, நிச்சயமாக ஒழுக்க விழுமியங்களுக்கு யதார்த்தம் ஒன்று இருக்கிறது. ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஹக்கீகத்து ஹுஸ்னுல் குலுகி, ஒழுக்க விழுமியத்தின் யதார்த்தமாகிறது பசுல் மஅரூஃப், நன்மையை விதைப்பது, வகஃபுல் அதா, அருவருக்கத்தக்க நோவினியான விடயங்களை தடுத்துக் கொள்ளுதல், வதலாக்கத்துல் வஜ்ஹி, முகமலர்ச்சி என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல இன்னொரு அறிஞர் ஹுஸ்னுல் குலுக் அழகிய ஒழுக்க விழுமியத்துக்கு வரைவிலக்கணம் சொல்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், அழகிய முறையிலே மக்களோடு கலந்துரையாடுவது, நற்செய்திகளை பரிமாறுவது, அவர்களுக்கு இரக்கம் காட்டுவது, அவர்களுக்கு அன்பு காட்டுவது, அவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் சுமைகளை சுமந்து கொள்வது, அவர்களை தொற்றும் அமைதியாக பொறுமை காப்பது, வெறுக்கத்தக்க விடயங்களிலே அவர்கள் மீது சகித்துக் கொள்வது, பெருமையை விட்டுவிடுவது, கதைகள் அளக்காமல் அவர்களுக்கு எதிராக கதைகளை அளக்காமல் இருப்பது, இப்படியான கோபம், தவறு இவைகளிலிருந்து தூரமாகுதல். ஆகவே இவையெல்லாம் மனிதனுடைய இயற்கையோடு சம்பந்தப்படக்கூடிய ஒரு ஒழுக்க விழுமியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொன்னார்கள், அபூதரே, இத்தகில்லா ஹைசுமா குந்த், நீர் எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வத்பா ஸய்யத்தல் ஹஸனத, ஒரு தீமை செய்தால் ஒரு நன்மையை நீங்கள் அதை அழித்துவிடக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் செய்யுங்கள், துயருங்கள். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸனின், மனிதர்களோடு நீங்கள் அழகிய ஒழுக்க விழுமியங்களை கொண்டு கலந்து உருவாடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் ஒரு மாத பயிற்சி பாசறை அது மனிதனுடைய சுலூக்கியத் நடைமுறைகளையும் உடல் ரீதியான நடைமுறைகளை முன்னைய காலங்களுக்கு மாற்றமாக மாற்றக்கூடிய ஒரு தன்மை ரமலான் மாதத்துக்கு இருக்கிறது. அது தனிமையான ஒன்றாக இருந்தாலும் சரி அல்லது கூட்டாக இருந்தாலும் சரி, அதை மாற்றக்கூடிய ஒரு வழி ஒன்று அதிலே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஹுஸ்னுல் குலுக் மின் அஸ்கா வ அலா அமால் பிர், நல்லொழுக்கம் என்பது நன்மையான காரியங்களில் மிக உயர்ந்தது, மிக தூய்மையானது, அதான் நன்மை. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அனில் பிர், நன்மையை பற்றி கேட்டபோது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பிர்ரு ஹுஸ்னுல் குல்க், நன்மை என்பது ஒழுக்க விழுமியமா இருக்கும் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். ஒழுக்க விழுமியம், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டு காலங்களில் ஏகத்துவ கொள்கையையும் ஒழுக்க விழுமியங்களையும் தான் அவர்கள் போதித்தார்கள் என்ற செய்தி குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனை புரட்டி படிக்கின்ற பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அல் பக்ரா 177வது வசனத்திலே, லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிப்லல் மஷ்ரிகி வல் மக்ரிப், கிழக்கு திசையோ மேற்கு திசையோ நீங்கள் முன்னோக்குவது நன்மை அன்று. லைஸல் பிர்ர, நன்மை அன்று. கிழக்கையோ மேற்கையோ நீங்கள் முன்னோக்குவது நன்மை அன்று. இருந்தும் அன்றி, நன்மை என்பது அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் மலக்குகளையும் குத்துபு சமாவிய வானலாவிய புத்தகங்கள் வேத நூல்களையும் நபிமார்களையும் ஈமான் கொள்வது, இருக்கின்ற செல்வங்களை உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, நாடோடிகளுக்கு, யாசிப்போருக்கு கொடுப்பது, அதே போல அடிமைகளை விடுவிப்பதற்காக அந்த பணத்தை செலவழிப்பது, தொழுகையை நிறுத்துவது, ஜகாத்தை கொடுப்பது, உடன்படிக்கைகள் செய்திருந்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவது, வஸாபிரீன ஃபில் பஅஸாஇ வல் ضراء ஹீன அல் பாஸ், போர்க்களத்திலேயும் வறுமை நோய் மற்றும் போர்க்களத்திலே பொறுமையை பாதுகாத்துக் கொள்வது என்று அல்லாஹ் அஹ்லாக், அகீதா, கொள்கை ரீதியாக ஈமான பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி வல் மலாயிகா வல் கிதாப் வ நபியின் போன்ற 5 காரியங்களை கூறியதற்கு பிறகு, ஜகாத்தை பற்றியும் தொழுகையை பற்றியும் கூறியதற்கு பிறகு, அஹ்லாக் ஒழுக்க விழுமியங்களையும் அதோடு சேர்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். ஒழுக்க விழுமியங்களுக்கு இஸ்லாத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒழுக்க விழுமியம் நன்மையான காரியங்களை உள்ளத்திலே அது விதைக்கக்கூடியது, வளரச் செய்யக்கூடியது. அஹ்லாக்குல் பிர் வஸ்ஸிலா, இனபந்துக்களை சேர்ந்து நடப்பது, வாக்குறுதியை நிறைவேற்றுவது, பொறுமை காத்துக் கொள்வது, இவையெல்லாம் இறையச்சத்தின் அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீர் நிச்சயமாக உயர்ந்த ஒழுக்க விழுமியங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றன. ஆகவே நோவு பிடித்தவர் சண்டை பிடிக்காமல், கோபிக்காமல், மற்றவர்களை ஏசாமல், இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களையும் தக்வாவையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றி ஒரு புனிதமான மனிதனாக மாறுவதற்கு இந்த புனிதமிகு ரமதான் மாதத்திலே எம்மை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.